ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஃப்ளோவில் ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு புது ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது 9:16 ஃபார்மேட்டில் வந்து வீடியோஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. ஸோ 16:9 ரேஷியோ, அதாவது யூடியூப் சைஸ் வீடியோஸ் தான் நம்மளால் வந்து இந்த ஃப்ளோவில் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் ஃபார்மேட் வீடியோஸ் கூட இதிலே வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் ஃப்ளோனா என்னன்னு தெரியலனா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக ஃப்ளோ வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ண போகிற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எப்படி இந்த மாதிரி ரீல்ஸ் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கூகுள் ஃப்ளோவில் வந்து நீங்கள் நார்மலாக ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா VO3 ஃபாஸ்ட் மாடல். ஓகேங்களா? ஸோ அதில் தான் உங்களுக்கு 20 கிரெடிட்ஸ் மட்டும் லாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க கூகுள் ஃப்ளோவில் இருந்து. ஸோ இது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரே ஒரு ஃபார்மேட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து நம்ம எப்பயுமே வந்து 1ல தான் வைப்போம். ஏன்னா வந்து கிரெடிட்ஸ் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 1லேயே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ராம்ப்ட் இருக்குது, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃப்ளோ வந்து ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸில். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு போர்ட்ரேட் வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோவும் போர்ட்ரேட் வீடியோவும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, மொபைல்ஸ், ஹெட்செட்ஸ், சார்ஜர்ஸ், பவர் பேங்க்ஸ், போன் கவர்ஸ், கேஸ்கள், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. ஸோ இப்போ நான் இந்த சேம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 16:9 ஃபார்மேட்லேயும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க. இங்க பாருங்க, மொபைல்ஸ், ஹெட்செட்ஸ், சார்ஜர்ஸ், பவர் பேங்க்ஸ், போன் கவர்ஸ், கேஸ்கள், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. ஓகே, இப்போ நம்ம 2 வீடியோ வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த 16:9 ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராப் பண்ணி போர்ட்ரேட் வீடியோவை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து இந்த லாங் ஃபார்ம் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி 9:16 ரேஷியோவில் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ இந்த 2 வீடியோவை நான் சைட் பை சைடு வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ வந்து கிராப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஒன்லி ஸ்பைடர்மேன் மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் ஆயிருக்கு. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக 16:9 ரேஷியோவில் வந்து கிரியேட் பண்ணும்போது, ஸோ பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ஸு, ஸோ சைடில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸு டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ பேசிக்கலாக அந்த ஸ்பைடர்மேன் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, ஸோ அது வந்து நம்மளுக்கு விஷுவலாக வந்து கரெக்டாக வந்து கன்வே ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸுக்கான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 9:16 ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.